வணக்கமுங்க. எல்லாத்துக்கும் இந்த மாதிரி ஒரு நிலைமை வரக்கூடாது. சுகர் ரொம்ப 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 முடியலைங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீ யார்கிட்ட போய் சொல்கிறேன்னு எனக்கு தெரியல. கை காலில் பயங்கரமாக வலிக்குதுங்க. இந்த வலி மூஞ்சி பார்த்தீங்களா, அந்த அந்த வலி வர்றப்ப ரொம்ப டயர்ட்னஸ் ஆகிடுது. எல்லாமே நரம்பு ஃபுல்லாக வலிக்குதுங்க பயங்கரமாக. இது அப்படி அமுத்தணும்னா கொஞ்சம் ஓரளவுக்கு. ஆனால் எல்லா பக்கமும் ஒரே பாடி ஃபுல் பெயின். இது யாருக்கும் சொல்லி புரிய வைக்க முடியாது. அந்த வலியும் வேதனையும் வர்றவங்களுக்கு தான் தெரியும். ரொம்ப பாருங்கள், இந்த இதெல்லாம் வந்து எப்படியோ கண் வந்து வீங்கி கீழே தொங்குற மாதிரி தோணிகிட்டு இருக்குது. உங்களுக்கே எஃபெக்ட் தெரியும். யாரும் அந்த சப்போர்ட் இல்லைங்க. ஒரு மனுஷனுக்கு வந்து சப்போர்ட் இல்லைங்கிற போது வாழ்கிறதே வேஸ்ட்டு. ஒரு சின்ன இது, ஒரு துரும்பாட்ட ஒரு ஊசி இருக்கிற ஊசி அளவுக்காவது நமக்கு ஒரு ஆறுதல் சொல்கிறதுக்கோ இல்லை அது தடுத்து நிப்பாட்டுக்கோ இருந்தாலும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எதுவுமே இல்லை, எல்லாமே ஜீரோவில் போய் என் வாழ்க்கை ஜீரோவில் நான் இன்னத்தையும் என்ன பண்ண முடியும்? எங்கள் வீட்டுக்காரர் கல்யாணம் பண்ணி அதுலேயே ரொம்ப நோகடிச்சிட்டாரு. சந்தேகப்பட்டு ஓவர் டார்ச்சர் பண்ணி விட்டா. அப்படி மனுஷன் நிம்மதியாக பிள்ளைங்க நாங்கள் 2 பேரும் பிரிஞ்சு போனோம். கடவுளாக பிரித்து விட்டாரு. சிவபெருமான்கிட்ட வேண்டுனேன், ஐயோ இந்த கஷ்டத்துலேருந்து எனக்கு தீர்த்து விட்டுறேன், நீ வெளியே கொண்டு வந்துடுனால முடியல அப்படின்னு சொல்லி சிவபெருமானுக்கு வேண்டி, விஜயோட கனதுருக்கமாக மொட்டை அடிக்கணும் வேண்டி இந்த மாதிரி இதாச்சு. என்னால் முடியலைங்க. அதை என்ன பண்ணுறது? ரொம்ப 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 முடியாமல் போயிடுச்சு. சரி, அதுக்கப்புறம் பார்த்தா பிள்ளை 10th விட்டு முடிக்கிட்டாரு. அதில் ஒரு டென்ஷன் ஆகி பயங்கர டென்ஷன் ஆகி பிள்ளை படிக்க வச்சேன். அது படிச்சுட்டு அதுக்கப்புறம் வேலை வாங்குறது சென்னைக்கும் கோயம்புத்தூர் இருந்தோம். சென்னைக்கும் கோயம்புத்தூர் போயிட்டு வந்து செலவாது, ஊருக்கு செலவாச்சு. அதுக்கப்புறம் படித்து சென்னையில் வேலை கிடச்சி. ஓகே, திரும்பவும் ஒரு 2-3 வருஷம் வேலைக்கு போய்கிட்டு இருந்தா. அப்படி அதுக்கப்புறம் கல்யாணம். ஐயோ பாடா படித்து அது கல்யாணம் முடிக்கக்குள்ள ரொம்ப நரகம் அனுபவிச்சிட்டுனுங்க. ஒரு வாழை மரத்தை கொண்டு வந்து கூட வைக்கிறதுக்கு கூட ஆள் இல்லைங்க எனக்கு. அந்த மாதிரி போயிடுச்சு. என்ன பண்ணுறது? சொல்ல முடியாத அளவுக்கு வேதனை வந்துடுச்சுங்க. வாழை மரம் கூட கொண்டு வந்து வைக்கிறதுக்கு முடியாமல் ஆள் போட்டு அது பண்ணி இதை பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டுருங்க. கடவுள் புண்ணியத்தில் ஏதாவது புள்ள கல்யாணத்தை பண்ணி நல்ல மாதிரியாக செட்டில் பண்ணி விட்டாச்சு. பெரிய பொண்ணை வந்து அம்மா செட்டில் பண்ணிட்டாங்க. ஆனால் ஏன் இப்படியெல்லாம் ஒரு சூழ்நிலை வரணுமான்னு தோணுங்க. அவ்வளோ வேதனையாக இருக்குது. என்ன இது பண்ணுமோ தெரியல. பாவம் என்ன கர்மம் பாவம் பண்ணணும் அதெல்லாம் அனுப்ப வேண்டியதாக இருக்குது. ரொம்ப முடியலைங்க. இப்போ நீங்கள் அந்த மூஞ்சி பார்த்தாலே டக்குன்னு புரியும். ஐயோ ஒரு 2 நாளைக்கு போய் என்கிட்ட இருக்கலாமா அப்படிங்கிறதுக்கு இடம் இல்லைங்க எனக்கு. என் வீட்டுக்குள்ளே போன குட்டி நான் தான் கிடக்கணும். இந்த ஒவ்வொன்றும் மைண்டுக்குள்ளே எனக்கு வர்றது நான் சொல்கிறேன் உங்களுக்கு. எவ்வளோ பெயின். இப்போ நான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறேன். எவ்வளோ வலிக்குதுங்கிறது எனக்கு தாங்க தெரியும். வலியோடு சேர்த்து டயர்டு, கண் அப்படியே சொருகிட்டு போகுது. போய் படுத்தாலும் தூக்கம் வராது. அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப முடியலைங்க. கடவுள்கிட்ட கொஞ்சம் வேண்டிக்கோங்க எனக்காக ப்ளீஸ். கொஞ்சம் உடம்புல நல்லா இருந்தால் அது ஒன்று போதுங்க. ஆனால் எத்தனை தான் போட்டாலும் என்ன தான் பண்ணாலும் அந்த சுகர் இருக்கிறதுனால முடியலைங்க. நானும் 20 வருஷமாக போராடிட்டேன். ரொம்ப ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சுன்னா கை காலம் நடுங்கிற அளவுக்கு ஆகி போச்சு. இப்போ பொறுத்துக்க முடியல. எல்லாத்துக்கும் இதே நிலமை தான் இருக்குமான்னு நினைக்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் சுகர் ஒரு மாதிரி வருதா என்னமான்னு கொஞ்சம் புரியலைங்க. இந்த இப்போ அழுத்திங்க நான் தேய்ச்சல அது வலிக்குது. இது சென்சிட்டிவ் இதாகிடுச்சு. தோலெல்லாம் ரொம்ப மெலிஞ்சு போச்சுங்க. இப்படின்னு பட்டா போகுது, ரத்தம் வருது அது பாட்டில். ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், எனக்கு ஆதரவு கொடுங்க. கொஞ்சம் எனக்கு சந்தோஷங்கிறது வந்து உங்களே வச்சு தான் எனக்கு வரும், வேறு எதுவும் இல்லை. நன்றி, வணக்கம். என்னை கொஞ்சம் அதிர்ச்சி பண்ணிக்கங்க. கொஞ்சம் சந்தோஷப்படுத்துங்க எனக்கு ப்ளீஸ்.